50க்கும் மேற்பட்ட கொள்ளைச் சம்பவங்களுக்கு காரணமானவர்கள் என நம்பப்படும் 2 வெளிநாட்டு ஆடவர்கள் சிராஸ் ஜலான் சிமராபாடி பகுதியில் நேற்று போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அதிகாலை 3 மணிக்கு மேல் அப்பகுதியில் கைவரிசை காட்ட புதிய இடம் தேடிக் கொண்டிருந்த போது அவர்களை புக்கிட் அமானின் ஆப்ஸ் அமான் 6 சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் சுட்டு வீழ்த்தியது. அவ்விருவரும் இதுவரை 3 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் மேல் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ள கொள்ளை கூட்டத்தின் தலைவன்கள் என நம்பப்படுகிறது. கோலாலம்பூர், ஸ்லாங்கூர், நெகிரி செம்பிலான், பஹாங், பேராக் ஆகிய மாநிலங்களில் அக்கும்பல் கொள்ளையிட்டு வந்துள்ளது. 15 பேர் பலத்துடன் 2022 முதல் இந்த குற்றச் செயல்களில் அவர்கள் ஈடுபட்டு வந்துள்ளனர். சம்பவத்தின் போது அவர்கள் பயன்படுத்திய வெள்ளை நிற ஹோண்டா சிவிக் காரு 2023 திருடப்பட்டதுதான் என தெரிய வந்தது. அக்காரிலிருந்து வீடுடைத்து திருடும் உபகரணங்கள், 2 ரிவால்வர் சுடும் ஆயுதங்கள், போதைப்பொருள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன. அக்கொள்ளை கூட்டத்தின் எஞ்சிய உறுப்பினர்களுக்கும் போலீஸ் வலை வீசியுள்ளது. விரைவிலேயே அவர்கள் பிடிபடுவர் என புக்கிட் அமான் போலீஸ் கூறியது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.